ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எழில் பார்வை சேனல். ஸோ நான் இன்னைக்கு வந்து செம்ம டிஷ் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். அது என்னன்னு நீங்கள் பாருங்கள். டிஷ்ஷுனா இந்த மாதிரி தான்டா இருக்கணும்னு நீங்களே சொல்வீங்க. நீங்கள் பாருங்கள் என்ன டிஷ்ஷுன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எழில் பார்வை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து ரோஸ்ட்டு சிக்கன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா இப்படி தலையை மட்டும் வெட்டி நம்ம கடையில் கொடுத்துருவாங்க. நம்ம அது நல்லா கழுவணும். எவ்வளோ கொழுப்பாக இருக்குது, கொழுப்பு சதெல்லாம் சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபோர்க்லாம் குத்துனா தான் இந்த மாதிரி நல்லா மசாலா போடுறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி திருப்பிட்டு எல்லா சைட்லேயும் கொஞ்சம் ஃபோர்க்கால் குத்திக்கிட்டு அது மசாலா போட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டோம். இப்போ அடுத்து வந்து தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடணும். எல்லாமே 2 ஸ்பூன். இப்போது அடுத்து வந்து மஞ்சத்தூள் 2 ஸ்பூன். இப்போ அடுத்து வந்து பெப்பர் வந்து ஒரு 2 ஸ்பூன். பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சா? இப்போ நான் போட்டதுக்கப்புறமா என்ன ஆகுது, நல்லா இப்படி கசூரி மேத்தியை இப்படி அரைச்சிட்டு அது போடணும். எப்படி கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா சேர்த்துடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணோம் சேர்த்து. அதுக்கப்புறமா மறுபடியும் உப்பு வந்து போடுறோம். இப்போ உப்பு இதுக்கு முன்னாடி போடல, அதனால உப்பு போட்டு தண்ணியை எடுக்கிறோம். இப்போ அடுத்து மறுபடியும் தண்ணியை பேஸ்ட்டு போடுறோம். இப்போ பேஸ்ட்டு போட்டு மறுபடியும் நல்லா மிக்சிங் போட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி எவ்வளோ நீடடோ ஊற்றிக்கோங்க. அப்படி நல்லா பேஸ்ட்டு மாதிரி இப்படி ஆகிடும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா எவ்வளோ நீடடோ இப்படி நல்லா அரைச்சாதான் பேஸ்ட் மாதிரி ஆகும். இப்போ அதெல்லாம் எடுத்து இப்படி நல்லா சிக்கனில் தடவுனிங்கன்னா நல்லா இப்படி ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடும். ஃபுல்லாக இப்படி நல்லா ரோஸ்ட் ஆனது நல்லா இப்படி மேரினேட் ஆகும். மேரினேட் ஆகும். இதுக்கப்புறமா போட்டு எல்லா சைடும் இப்படி போடணும். நான் தப்பாக சொல்லிட்டேன், ரோஸ்ட் இல்லை மேரினேட்டு. இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். எல்லா சைடும் போடணும். ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு மேரினேட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சிக்கன் இப்படி இது மேரினேட் ஆகும். இது மறுபடியும் திருப்பி இந்த சைடு இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இதையும் நம்ம ஃபுல்லாக சிக்கனை மேரினேட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா இதுவாகும். நல்லா சைடில் கூட மேரினேட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா சிக்கன் ஃபுல்லாக மேரினேட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எந்த இடம் விட்டிங்களோ அங்கே நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் லைக் அஸ். அதுக்கப்புறமா நாங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கணும். இங்கே அங்கங்கே பிங்க் தெரியுதுல்ல, இந்த மாதிரி தெரியவே கூடாது. அதனால தான் நாங்கள் ஃபுல்லாக இப்படி மேரினேட் பண்ணுறோம். இப்போ எங்கேயாவது பிங்க் தெரியுதா நீங்களே சொல்லுங்கள். ஃபுல்லாக மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணுறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் திருப்பி நல்லா மேரினேட்லாம் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இப்போலாம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம். சுத்தமாக பிங்கே தெரில. இப்போ நான் வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் இஞ்சி நல்லா இது மேரினேட் ஆகிறது நல்லா ஃபுல்லாக இதுவாகும். இப்போ வந்து நம்ம எல்லாமே இப்படி திருப்பி பண்ணால் தான் எல்லா ஃபுல் சிக்கனும் இப்படி ஆகும். பாருங்கள் உள்ளெல்லாம் கூட இதுவாக மேரினேட் ஆகுது. இப்போ நம்ம இஞ்சி தூள் போட்டு இப்படி மிக்சிங் பண்ணுறோம். அடுத்து வந்து கொஞ்சம் லெமன் நல்லா இப்படி போட்டு இது பண்ணணும். லெமன் ஜூஸ் வந்து இந்த ஓட்டை போடணும் லெமனை. அப்போ தான் உள்ளே நல்லா ஒரு ஃப்ளேவர் டேஸ்டியாக வரும். சில பேர் வந்து இந்த சிக்கன் கால் 2த்தையும் கட்டிடுவாங்க. நான் கட்டல. அப்புறம் இது அப்படியே அது அப்படியே அப்படி ஒட்டிக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் போயிடும். ஸோ அதனால அப்புறம் இந்த லெமன் நல்லா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா
இப்படி இப்போ நல்லா வச்சு அடிச்சாதான் அந்த ஜூஸ் வெளியே வரும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு தான் லெமன் போட்டு எல்லா ஸ்ப்ரெட் ஆனால் தான் ஒரு ஃபுல் சிக்கன் ஃப்ளேவர் அந்த வரும். இப்போ லெமன் எடுத்து ஸ்டொமக்குள்ளே வச்சுன்னு எங்கே வைக்கிறோம் பாருங்கள். இதுக்கப்புறமா கொஞ்சம் 2 பூண்டை தனியாக வெட்டி மறுபடியும் அந்த ஸ்டொமக்குள்ளே வச்சிடுறோம் லெமன் கூட சேர்த்து. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல் சிக்கனுக்கு வரணும். அதனால தான் உள்ளே வச்சுருக்குறோம். அடுத்து வந்து புதினா போட்டிருக்கோம். புதினாவும் அங்கே உள்ளே போட்டாலும் ஏன்னா அப்போ தான் நல்லா இப்படி ஃப்ளேவர் ஆகி இப்படி மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா போட்டுட்டேன். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடணும். அப்போ தான் நல்லா இதுவாகும். நல்லா 30 மினிட்ஸ்க்கு எல்லாத்தையும் இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ரெஸ்ட் பண்ண வச்சிடணும். இதை குளிப்பாட்டுற மாதிரி தான் இதுவும். அதுக்கு இந்த மாதிரி 30 மினிட்ஸ் வச்சுட்டு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பட்டரு இந்த கடாய் நான்ஸ்டிக் கடாய் பட்டர் இதில் நல்லா இப்படி பட்டர் போட்டு இந்த மாதிரி வரணும். இதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த மாதிரி இதுவானோடனே இப்போ நாம் வந்து சிக்கன் போடுறோம். சிக்கன் கலரே கொஞ்சம் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சிக்கன் போட்டால் அது நல்லா இப்படி 30 மினிட்ஸ் ஏன் வெயிட் பண்ண சொன்னேன்னா அப்போ தான் நல்லா சிக்கன் இப்படி வரும். கலர் மாதிரி அந்த ஃப்ளேவர்லாம் ஒழுங்காக வரும். அப்போ தான் 30 மினிட்ஸ்க்கு வச்சா. அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து உள்ளே போடுறோம். அந்த பட்டர் கூட ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதில் போட்டு திருப்புறதுக்கு இந்த மாதிரி நல்லா இப்படி ஃபுல்லாக உள்ளே வச்சிடணும். அந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு தேங்க்யூ. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இது மாதிரி இப்போ உள்ளே நல்லா இப்படி இதெல்லாம் வச்சு நல்லா இப்படி ஃப்ளேவர் மாதிரி இப்படி நல்லா ஆக்கணும். அதனால வந்து இது வந்து இப்படி சிக்கன் பார்த்தாவே நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து நல்லா இப்படி திருப்பணும். இது திருப்பும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கணும். ஒரு கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2 கடாய் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு திருப்பணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா போக போக நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோடனே ஒரு கடாய் வச்சு பண்ணிடலாம். ஒரு கரண்டி வச்சு பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த சொன்னேன் 2 கரண்டி வச்சு இப்படி பண்ணலான்னு அதான் திருப்பணும். அதை ஏன்னா இவ்வளோ பெரிய சிக்கனை 2 கரண்டி வச்சு திருப்பினா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் போக போக எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு திருப்பிடலாம். இப்போது இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இப்படி திருப்பி நல்லா இப்படி திருப்பணும். இதுக்கு மாதிரி கொஞ்சம் கலர் மாறிக்குது அப்போ விட. ஸோ இது வந்து நல்லா இருக்குது கலரு. இதில் கொஞ்சம் பட்டர்லாம் போட்டதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இந்த ஃப்ளேவர் வந்திருக்கும். லெமன் பட்டர் எல்லாம் சேர்த்து எல்லா ஃப்ளேவரும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து மூடி போட்டு மூடி இருக்கிறோம். பெரிய லிட்டு தாங்க இந்த லிட்டை போட்டு மூடுறோம். இந்த லிட்டு போட்டு மூடினதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் இப்படி சிம் போட்டுருணும். சிம் போட்டு அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணி இப்படி திருப்பணும். இப்போ லெமன் இப்போ தான் நல்லா லெமன் பாருங்கள் உள்ளே நல்லா ஃப்ளேவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிக்கன் கொஞ்சம் கலரே மாறி இருக்குது. இப்படி கலர் மாறினா தான் கொஞ்சம் அப்படி சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் இப்படி லெமனை உள்ளே வச்சிடலாம். சமைச்சு முடித்ததுக்கப்புறம் தான் லெமனை நம்மளாக வெளியே எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வெளியே வந்துச்சுன்னா உள்ளே கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் லிட்டில் போட்டு சிம் போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ சிக்கன் இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. அதில் இப்படி இதுவாகுது. இது பேர் வந்து ரோஸ்ட்டு சிக்கன். இப்போ நான் எங்கள் குக்கிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா குக்காகி நல்லா ஃபுல்லாக சிக்கன் ரெடியாக இருக்குது. டேய் வாங்கடா என்னை வந்து சாப்பிடுங்கடா நான் யோசித்தேன் நீ சாப்பிடுன்னு சொன்னால் நான் எப்போவே தட்டிலேருந்து எடுத்துருவேனே, நான் ஏன் உனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா ஓகே பாய்.